நாச்சியார் திருமொழியில் 7ஆம் திருமொழியில் 2வது பாசுரம் பார்க்கலாம். கடலில் பிறந்து கருதாது பஞ்சஜனன் உடலில் வளர்ந்து போய் ஊழியான் கை தளத்திடரில் குடியேறி தீ அசுரர் நடலை பட முழங்கும் தோற்றத்தாய் நற்சங்கே. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். சங்கே, அதான் இந்த வெண்சங்கு இருக்கு இல்லையா, அது எங்கே பிறந்தது? கடலில் இருந்தது. அதாவது சங்கு நித்தியசூரி தான். ஆனால் கிருஷ்ணர் பிறக்கும்போது தானும் கிருஷ்ணத்தில் இருக்கணுங்கிறதுக்காக அது என்ன பண்ணிட்டு கடலில் பிறந்துதான். பிறந்துட்டு அந்த கடலை விட்டுடுத்து மறந்து, கருதாதுன்னா அதை மறந்து பஞ்சஜனங்கிற அசுரனோட வயத்துக்குள்ளே போய் வளர்ந்துருத்தான். அங்கே வளர்ந்த எதுக்காக? அப்போ தான் பகவான் தன்னை எடுத்துப்பார், அது அசுரனை கொல்லணும் இல்லையா, அதுக்காக வயத்துக்குள்ளே போய் உட்காந்துருத்தான். அதுக்கப்புறம் அந்த பகவான் இருக்காரே, அது அந்த பஞ்சஜனங்க அசுரரை கொண்டுட்டு அந்த சங்கை எடுத்துட்டார். அப்படிப்பட்ட சங்கு பகவானோட திருக்கைக்கு வந்துடுத்து. அந்த பகவான் யார்? ஊழியான். ஊழிதோறும் எத்தனை ஊழி வந்தாலும் நிலைத்து இருப்பவர் இல்லையா, அவருக்கு அழிவே கிடையாதே. அப்படிப்பட்ட ஊழியான் கையில் அழகாக உட்காந்துருத்து, குடியேறி உட்காந்துருத்து. அப்படி உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டு, கெட்ட அசுரர்லாம் நடுங்கும்படி முழங்குமா. நல்ல அசுரர்கள், நல்ல வாழ்க்கெல்லாம் அது அப்படியே நாதம் அருமையாக இருக்கும். கெட்ட வாழ்க்கு அது அப்படியே நடுங்க முடிய முழங்குமா. ஏன் தீய அசுரர் சொன்னான்னாக்க, அசுரரில் பிரகலாதன் மாதிரி நல்லவாள் இருக்கா இல்லையா, அவளுக்கெல்லாம் இது அமுதம் போல் அந்த சவுண்டு ரொம்ப நன்னா இருக்கும் கேட்குறதுக்கு. அதனால் இது ஹிரண்யகசிபு, ஹிரண்யாக்ஷன் மாதிரி தீய அசுரர்களுக்கெல்லாம் அப்படியே நடுங்க வைக்குமா. அப்படிப்பட்ட சங்கம் நீ சத்தம் எழுப்புவையே, முழங்கினாய், நீ என்ன பண்ணணும்? அப்படிப்பட்ட தோற்றத்தை உடைய நற்சங்கே, நல்ல அருமையான சங்கே, வெண்ணிற சங்கே, நீ என்ன பண்ணணும்? இந்த முதல் பாசுரத்தில் சொன்ன மாதிரி நான் விருப்புற்று கேட்கின்றேன், அவரோட திருப்பவளவாய் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீ எனக்கு சொல்லு அப்படின்னு அதை திருப்பி சொல்கிறா. ஏன்னா நீ நல்லவாளுக்கு நன்ன வாழிப்ப, கெட்டவாளுக்கு பயமுறுத்துவ. நான் விருப்புற்று கேட்குறேன், பகவானோட திருப்பவளவாய் எப்படி இருக்குன்னு சொல்லுன்னு அந்த முதல் சங்கத்தை அதோட வரியை சேர்த்து சொல்லணும். இதுதான் இந்த 2வது பாசுரத்தோட அர்த்தம்.